Taste the Daily. கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் ஆனைமலை மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் புறநகர் தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் ஏ வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்றது. ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் அப்புசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வு கூட்டத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களாக தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்பு அசோகன், கழக பொதுக்குழு உறுப்பினர் கோட்டூர் பாலு, அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு, இளைஞரணி மாவட்ட செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை ராயப்பேட்டையில் நடைபயிற்சி சென்ற IAS அதிகாரி நாய்க்கடிக்கு உள்ளாகி உள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தமிழ்நாட்டில் தெருநாய்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் ஸ்டாலின் அரசு வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு விதிக்கப்பட்ட விதிகளையும் முறையாக பின்பற்றப்படுகின்றதா என்பதை கண்காணிக்காததால் பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ராயப்பேட்டை பாலாஜி நகர் பகுதியில் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்த IAS அதிகாரி உமா மகேஸ்வரியை நாய் இருமுறை கடித்து குதறியதில் 14 பற்கள் பதிந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து நாயின் உரிமையாளர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது.